இது எவ்வளவு இப்படிதான் கேக்குறாங்க. ஆக்சுவலா how much price is தான் கேட்கணும். ஆனா இப்படி யாரும் கேட்கறது இல்ல. சரி இதான் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அது போல பேசலாம், தப்பு இல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம், how muchக்கு பக்கத்துல ஒரு வார்த்தை நவுனா இருக்கணும். அதே சமயத்துல அந்த நவுன் அன்கவுண்டபிளா இருக்கணும், அதாவது என்ன முடியாததா இருக்கணும். பாருங்க, எக்ஸாம்பிள்ஸ்ல how much பக்கத்துல வர வாட்டர், பிளட், மில்க் இது எல்லாமே என்ன முடியாது, இது போலதான் வரணும். ஓகே, இப்போ நாம பார்க்க போறது which யூஸ் பண்ணி கொஸ்டின் எப்படி கேட்கறது. இந்த which நவுனுக்கு முன்னால வரணும். அந்த நவுன் சிங்குலரா இருக்கலாம் அல்லது ப்ளூரலா இருக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. which bus goes to பாண்டி பஜார், எந்த பஸ் பாண்டி பஜாருக்கு போகிறது. which party has won the election, எந்த கட்சி தேர்தலில் ஜெயித்திருக்கிறது. which car is rupees 26 lakhs, எந்த கார் 26 லட்சம். which bank is giving more interest, எந்த பேங்க் அதிக வட்டி தந்து கொண்டிருக்கிறது. which flower blooms once in 12 years, எந்த பூ 12 வருடத்திற்கு ஒரு முறை பூக்கிறது. இது போல எத்தனை எக்ஸாம்பிள்ஸ் வேணாலும் கொடுத்துட்டே போலாம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எல்லா டென்ஸ்லயும் யூஸ் பண்ணலாம். சரி, இப்ப அடுத்து நாம பார்க்க போறது வாட். இந்த வாட்டுக்கு அடுத்து வர வார்த்தை கண்டிப்பா நவுனா இருக்கணும். வாட்னா என்னன்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் பாருங்க. வாட் கலர் இஸ் த காட், கடவுள் என்ன நிறம். வாட் மூவி டிட் யூ see, நீ என்ன படம் பார்த்தாய். வாட் புக் இஸ் திஸ், இது என்ன புத்தகம். வாட் ஃபேவர் டு யூ வாண்ட், உனக்கு என்ன உதவி வேண்டும். வாட் டிக்ஷனரி ஷல் ஐ பை, நான் என்ன டிக்ஷனரி வாங்கலாம். இது போல வாட் யூஸ் பண்ணி எத்தனை எக்ஸாம்பிள்ஸ் வேணாலும் கொடுத்துட்டே போலாம். சரி, இப்போ whose யூஸ் பண்ணி கொஸ்டின் எப்படி கேட்கறதுன்னு பார்க்க போறோம். whoseனா யாருடைய அல்லது எதனுடைய. இந்த கொஸ்டினும் நவுனுக்கு முன்னாலதான் வரும். புக்ல எக்ஸாம்பிள்ஸ் கவனிங்க. whose child gets first rank, யாருடைய குழந்தை முதல் மதிப்பெண் எடுக்கிறது. whose idea is this, இது யாருடைய ஐடியா. whose son is விஜய், விஜய் யாருடைய பையன். whose property is LIC, LIC யாருடைய சொத்து. whose friend is வீரப்பன், வீரப்பன் யாருடைய நண்பன். இது போல எத்தனை எக்ஸாம்பிள்ஸ் வேணாலும் whoseக்கு பக்கத்துல நவுனை போட்டு சொல்லிக்கிட்டே போலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த which, what, whose 3 கேள்வியையும் ஏற்கனவே ப்ரொனவுன்ற பாடத்துல டீச் பண்ண. அங்க whichக்கு எது எவை, வாட்டுக்கு என்ன, whoseக்கு யாருடையது எதனுடையது. அதே இங்க whichக்கு எந்த, வாட்டுக்கு என்ன, whoseக்கு யாருடைய எதனுடைய. அதாவது which, what, whose இந்த 3 கேள்வியும் நவுனுக்கு முன்னால வந்தா இந்த மீனிங், அதே நவுனே இல்லாம வந்தா அந்த மீனிங். இப்படிதான் எடுத்துக்கணும். என்ன புரியுதா? இதுக்கு மேல இந்த கொஸ்டின்ஸ்ல நடத்துறதுக்கு எதுவும் இல்ல. ஆல்ரைட், இது வரைக்கும் இன்னைய கிளாஸ்ல அட்ஜெக்டிவ்னா என்ன, அட்ஜெக்டிவ் நவுனுக்கு முன்னால வரும் அல்லது அட்ஜெக்டிவ்க்கு பின்னால நவுனே இல்லாம வரும் பாத்தீங்க. ரெண்டுத்துக்கும் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்கேன். அடுத்து வாட் கைண்ட் ஆஃப், how many, how much, which, what, whose இதெல்லாம் யூஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கறதுன்னு பாத்தீங்க. கொஸ்டின்ஸ் கூட நவுனுக்கு முன்னால வரும்னு பாத்தீங்க. இது ரொம்ப முக்கியம். கொஸ்டின்ஸ் கூட நவுனுக்கு முன்னால வரும். எல்லா டென்ஸ்லயும் வரணும்னு பாத்தீங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எல்லா டென்ஸ்லயும் வரலான்னு பாத்தீங்க. சரி, கடைசியா இந்த பாடம் முடிக்கிறதுக்கு முன்னால ஒரு முக்கியமான விஷயம் கவனிங்க. இந்த கோர்ஸ்ல நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஸ்போக்கன் இங்கிலீஷ் சம்பந்தப்பட்ட வேற எந்த புக்கையும் படிக்க கூடாது. வேற இன்ஸ்டியூட்ல வாங்கிய புக்கையும் படிக்க கூடாது. நம்ம கோர்ஸ்ல படிக்கும்போது நான் சொல்லித் தரத மட்டும்தான் படிக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மெத்தட்ல சொல்லிக் கொடுப்பாங்க. சொல்லித் தர விஷயம் எல்லாம் ஒண்ணுதான், மெத்தட் ஆஃப் டீச்சிங் தான் வேற. இப்போ நான் சொல்லிக் கொடுக்கிற விதத்தையும் அல்லது விஷயத்தையும் இன்னொரு புக்ல இருக்கிறதையும் கம்பேர் பண்ணி படிக்க கூடாது. அப்படி படிச்சா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அதனால இந்த கோர்ஸ்ல படிக்கும்போது நம்ம புக்கை மட்டும் படிங்க, வேற எதையும் இப்ப படிக்காதீங்க. ஓகே, ரைட். இன்னைய கிளாஸ்ல இதுக்கு மேல நடத்துறதுக்கு நேரம் இல்ல. எக்ஸசைஸ்ல நான் என்ன செய்ய சொல்லிருக்கணும் அதை செஞ்சு பாருங்க. சோ இதோட இந்த கிளாஸை முடிக்கிறேன். See you. இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய வீடியோ சிடியை வாங்கி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சிடிஸ் இல்லாம நீங்க என்கிட்ட நேரடியாவும் கத்துக்கலாம், ஆன்லைன்ல அதாவது ஸ்கைப் மூலமாவும் கத்துக்கலாம், அல்லது மொபைல் வழியாவும் கத்துக்கலாம். டீடைல்ஸ் வேணும்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்க. 944442
620000 அல்லது லேண்ட்லைன் நம்பர் 24333325க்கு கால் பண்ணுங்க. நம்ம வெப்சைட் வந்து www.sagaenglish.in. அட்ரஸ் வந்து 568 அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, சென்னை 18. சாகா வழங்கும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். மார்னிங். இன்னைக்கு கிளாஸ்ல நான் பார்க்க போறது டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன். நேற்று டீச் பண்ணி படிச்சீங்களா? நேற்று என்ன பார்த்தோம்? அட்ஜெக்டிவ் பார்த்தோம். அப்புறம் அட்ஜெக்டிவ் நவுனுக்கு முன்னால வரலாம் அல்லது அட்ஜெக்டிவ்க்கு பின்னால நவுனே இல்லாமே வரலாம்னு பாத்தீங்க. அடுத்து அட்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ்ல வாட் கைண்ட் ஆஃப், how many, how much, which, what, whose இதெல்லாம் யூஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கறதுன்னு பாத்தீங்க. இந்த அட்ஜெக்டிவ் இல்லாமையும் பேசலாம், எழுதலாம். என்ன ஒண்ணு, அட்ஜெக்டிவ சேர்க்கறதுனால சென்டென்ஸ்க்கு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ சாப்பாடு கூட காரம், உப்பு, புளிப்பு, துவர்ப்பு, இனிப்பு, கசப்பு இதெல்லாம் இல்லாம சாப்பிடலாம். என்ன இதெல்லாம் சேர்த்தா சாப்பாட்டுக்கு ருசி கிடைக்கும். அதே போலதான் அட்ஜெக்டிவும். சரி, இப்போ இன்னைக்கு பார்க்க போறது டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன். இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன்ல என்ன கத்துக்க போறீங்கன்னா, ஒரு பொருளை அல்லது ஒரு ஆளை அல்லது ஒரு இடத்த இன்னொரு பொருள் கூட அல்லது ஆள் கூட அல்லது இடத்தோட எப்படி ஒப்பிட்டு பார்க்கறதுன்னு பார்க்க போறீங்க. சுருக்கமா சொன்னா, ஒரு நவுனை இன்னொரு நவுன் கூட எப்படி கம்பேர் பண்றதுன்னு பார்க்க போறீங்க. இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன் ஏற்கனவே உங்க ஸ்கூல்ல 10th அல்லது +2 சொல்லி கொடுத்திருப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு ஸ்கூல்ல டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசனை வேற சில மெத்தட்லயும் சொல்லி கொடுத்திருப்பாங்க. இன்னைக்கு நீங்க கத்துக்க போற மெத்தட் தான் எல்லாரும் நடைமுறையில பேசுறதுக்கு எழுதுறதுக்கும் அதிகமா யூஸ் பண்றாங்க. அதனால நீங்களும் இதே மெத்தட யூஸ் பண்ணுங்க, அது போதும். சரி, புக்க பாருங்க. டேபிள்ல என்ன கொடுத்திருக்கேன்? பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. டால், டாலர், டாலஸ்ட். கிளவர், கிளவரர், கிளவரஸ்ட். ஹாப்பி, ஹாப்பியர், ஹாப்பியஸ்ட். பிக், பிக்கர், பிக்கஸ்ட். இது போல எந்த அட்ஜெக்டிவ் எடுத்தாலும் அதுக்கு கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் உண்டு. சரி, இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி நவுனை கம்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம். அர்னால்ட் இஸ் டால். அர்னால்ட் உயரமாக இருக்கிறான். நோ கம்பாரிசன் இஸ் மேட்னு பிராக்கெட்ல கொடுத்திருக்கேன். இந்த இடத்துல நாம அர்னால்டுன்ற ஒருத்தரை யார் கூடயும் ஒப்பிட்டு பார்க்கல. அதனால டால் என்ற அட்ஜெக்டிவ் யூஸ் பண்றோம். அதே இத பாருங்க. அர்னால்ட் இஸ் taller than James Bond. Arnold James Bond-ஐ விட உயரமாக இருக்கிறார். Comparison between two nouns or pronouns. இந்த சென்டென்ஸ்ல அர்னால்ட்ன்ற ஒரு நவுனை, அதாவது ஒரு ஆளை ஜேம்ஸ் பாண்ட்ன்ற இன்னொரு ஆள் கூட ஒப்பிட்டு பார்க்கிறோம். அதாவது ஒரு நவுனை இன்னொரு நவுன் கூட கம்பேர் பண்றோம். இது போல சமயத்துல தான் கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணணும். இன்னொரு விஷயம், இந்த கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ்க்கு பின்னால than என்ற வார்த்தை சேர்ந்து வரும். அடுத்து இத பாருங்க. அர்னால்ட் இஸ் த டாலஸ்ட் மேன் இன் த வேர்ல்ட். அர்னால்ட் தான் உலகத்திலேயே மிகவும் உயரமானவன். பிராக்கெட்ல என்ன கொடுத்திருக்கேன்? கம்பாரிசன் பிட்வீன் டூ ஆர் மோர் நவுன்ஸ் ஆர் ப்ரொனவுன்ஸ். இந்த சென்டென்ஸ்ல அர்னால்ட்ற ஒரு ஆளை இந்த உலகத்துல இருக்க எல்லா ஆள் கூடயும் கம்பேர் பண்றேன். ஒரு நவுனை ரெண்டு நவுன் கூடவோ அல்லது ரெண்டுக்கு மேலவோ கம்பேர் பண்ணா சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணும். இந்த சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்க்கு முன்னால எப்பவும் டன்ற வார்த்தையே போடணும். அவ்வளவுதான். இத சுருக்கமா சொன்னா, ஒரு நவுனை பத்தி ஏதாவது சொல்றதுக்கு பாசிட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணணும். அதே அந்த நவுனை இன்னொரு நவுன் கூட கம்பேர் பண்ணா கம்பேரிட்டிவ் டிகிரி. அதே அந்த நவுனை ஒரு நவுனுக்கு மேலேயோ, அதாவது ரெண்டு நவுன் கூடவோ அல்லது ரெண்டுக்கு மேலேயோ கம்பேர் பண்ணா சூப்பர்லேட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணணும். அந்த எக்ஸாம்பிள மறுபடியும் படிக்கிறேன், கவனிங்க. அர்னால்ட் இஸ் டால். அர்னால்ட் இஸ் taller than James Bond. Arnold is the tallest man in the world. அடுத்த இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இதை கவனிங்க. You are clever. நீ புத்திசாலி. You are cleverer than me. நீ என்னை விட புத்திசாலி.
யூ ஆர் த கிளவரஸ்ட் பாய் இன் ஆர் ஃபேமிலி. நீதான் நம்ம குடும்பத்திலேயே ரொம்ப புத்திசாலி. இப்போ மேல கொடுத்திருக்க எக்ஸாம்பிள்ஸ பாருங்க. ப்ரொனவுனை கம்பேர் பண்ணிருக்கேன். மத்த எக்ஸாம்பிள்ஸ நவுனை கம்பேர் பண்ணிருக்கேன். இதுல ப்ரொனவுன்ஸ கம்பேர் பண்ணிருக்கேன். கவனிங்க. நவுனையும் கம்பேர் பண்ணலாம், ப்ரொனவுனையும் கம்பேர் பண்ணலாம். கடைசியா இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. சுதர்ஷன் இஸ் ஹாப்பி. சுதர்ஷன் மகிழ்ச்சியாக இருக்கிறான். சுதர்ஷன் இஸ் ஹாப்பியர் தேன் சந்தியா. சுதர்ஷன் சந்தியாவை விட சந்தோஷமாக இருக்கிறான். சுதர்ஷன் இஸ் தி ஹாப்பியஸ்ட் பாய் ஆஃப் ஆல். சுதர்ஷன் தான் எல்லாரை விட ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கான். இது போல எத்தனை எக்ஸாம்பிள்ஸ் வேணாலும் இதுக்கு கொடுத்துக்கிட்டே போலாம். சரி, அடுத்து நான் பார்க்க போறது இதே டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன்ல மோட் நோஸ் யூஸ் பண்ணி கம்பாரிசன் எப்படி வரும், ஏன் மோட் நோஸ் போடணும், இதெல்லாம் பார்க்கலாம். இதையும் ஸ்கூல்ல ஏற்கனவே சொல்லி கொடுத்துருப்பாங்க, இருந்தாலும் டேபிள கவனிங்க. பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. பியூட்டிஃபுல், மோர் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல். எக்ஸ்பென்சிவ், more expensive, most expensive. Thankful, more thankful, most thankful. Dangerous, more dangerous, most dangerous. இது போல எந்த அட்ஜெக்டிவ் எடுத்தாலும் அதுக்கு கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் ஈஸியா எழுதிடலாம். முதல் பார்த்த டேபிள்ல கம்பேரிட்டிவ்க்கு ER சேர்க்கிறோம், சூப்பர்லேட்டிவ்க்கு ES சேர்க்கிறோம். ஆனா இங்க மோர் மோஸ்ட் சேர்க்கிறோம். இது ஏன் தெரியுமா? ரொம்ப சிம்பிள். கவனிங்க. தமிழ் இலக்கணத்துல அசைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓரசை, ஈரசை இப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே போல இங்கிலீஷ்லயும் அசை உண்டு. அசைக்கு இங்கிலீஷ்ல சிலபிள்னு சொல்லுவாங்க. தமிழ்ல எப்படி ஓரசை சொல், ஈரசை சொல் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்லயும் சிங்கிள் சிலபிள் வேர்ட், டபுள் சிலபிள் வேர்டும் உண்டு. இந்த வார்த்தையை கவனிங்க. தேங்க்ஃபுல். இந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது டேங்குக்கும் ஃபுல்லுக்கும் இடையில கொஞ்சம் நிறுத்தி உச்சரிக்கிறோம் இல்லையா? ஏன் நிறுத்தி உச்சரிக்கிறோம்னா டேங்க் ஒரு அசை, ஃபுல் ஒரு அசை. இது போல எந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது இடையில நிறுத்தி உச்சரிக்கிறோமோ அங்க ஒரு அசைக்கு மேல இருக்குன்னு அர்த்தம். ஃபெய்த்ஃபுல், இதுல ஃபெய்த் ஒரு அசை, ஃபுல் ஒரு அசை. எக்ஸ்பென்சிவ், இதுல எக்ஸ்பென் ஒரு அசை, சிவ் ஒரு அசை. இது போல பல வார்த்தைகளுக்கு ஒரு அசைக்கு மேல உண்டு. எந்த அட்ஜெக்டிவ்ல ஒரு அசைக்கு மேல இருக்கோ அது எல்லாத்துக்கும் கம்பேரிட்டிவ்லயும் சூப்பர்லேட்டிவ்லயும் மோர் மோஸ்ட் சேர்க்கணும். இதான் விஷயம். டிக்ஷனரியில இது போல ஒரு அசைக்கு மேல உள்ள வார்த்தைகளுக்கு அந்த வார்த்தைக்கு மேல அப்பாஸ்ட்ரஃபி கொடுத்திருப்பாங்க. அதை வச்சுதான் நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அதே டால், பிக், கிளவர் இது போல வார்த்தைகளை உச்சரிக்கும் போது இடையில நாம நிறுத்தி உச்சரிக்கிறது இல்ல. சோ இதெல்லாம் சிங்கிள் சில்வர் அட்ஜெக்டிவ். அதனால கம்பேரிட்டிவ்க்கு ER சேர்க்கிறோம், சூப்பர்லேட்டிவ்க்கு ES சேர்க்கிறோம். இவ்வளவுதான் விஷயம். சுருக்கமா சொல்லணும்னா சிங்கிள் சிலபிள் அட்ஜெக்டிவா இருந்தா பாசிட்டிவ் கூட ER சேர்த்தா கம்பேரிட்டிவ் கிடைக்கும். அதே பாசிட்டிவ் கூட ES சேர்த்தா சூப்பர்லேட்டிவ் கிடைக்கும். அதே டபுள் ஆர் ட்ரிபிள் சிலபிள் அட்ஜெக்டிவா இருந்தா பாசிட்டிவ்க்கு முன்னால மோர் சேர்த்தா கம்பேரிட்டிவ் கிடைக்கும். அதே பாசிட்டிவ்க்கு முன்னால மோர் சேர்த்தா சூப்பர்லேட்டிவ் கிடைக்கும். இவ்வளவுதான் விஷயம். எல்லா டிக்ஷனரிலையும் பாசிட்டிவ் மட்டும் தான் கொடுத்திருக்கும். கம்பேரிட்டிவும் சூப்பர்லேட்டிவும் நாம தான் அமைச்சுக்கணும். நான் புரியுதா? சரி, கொடுத்திருக்க ரெண்டாவது டேபிளுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். புக்க கவனிங்க. சுஷ்மிதா இஸ் பியூட்டிஃபுல். சுஷ்மிதா அழகாக இருக்கிறாள். சுஷ்மிதா இஸ் மோர் பியூட்டிஃபுல் தேன் ஐஸ்வர்யா. சுஷ்மிதா ஐஸ்வர்யாவை காட்டிலும் அழகாக இருக்கிறாள். சுஷ்மிதா இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கேர்ள் இன் தி யூனிவர்ஸ். சுஷ்மிதா தான் அண்டத்திலேயே மிகவும் அழகாக இருக்கிறாள். அடுத்து இதை பாருங்க. டாக் இஸ் எ தேங்க்ஃபுல் அனிமல். நாய் ஒரு நன்றி உள்ள விலங்கு. டாக் இஸ் மோர் தேங்க்ஃபுல் தேன் கேட். நாய் பூனையை காட்டிலும் நன்றி உள்ளது. டாக் இஸ் த மோஸ்ட் தேங்க்ஃபுல் அனிமல் ஆஃப் ஆல். நாய் அனைத்து விலங்குகளை காட்டிலும் மிகவும் நன்றி உள்ளது. இதை பாருங்க. சோனி டிவி இஸ் எக்ஸ்பென்சிவ். சோனி டிவி விலை உயர்ந்தது. சோனி டிவி இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ் தேன் BPL டிவி. சோனி டிவி BPL டிவியை விட விலை உயர்ந்தது. சோனி டிவி இஸ் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் டிவி இன் த ஷாப். சோனி டிவி தான் கடையில மிகவும் விலை உயர்ந்த டிவி. இது போல எத்தனை எக்ஸாம்பிள்ஸ் வேணாலும் கொடுத்துட்டே போலாம். என்ன புரியுதா? சரி, இப்போ இந்த புக்ல கொடுத்திருக்க நோட்ஸ் ஒன் என்ன பாருங்க. நோட் 1. Add ER and EST for comparative adjective and superlative adjective respectively if the adjective has single syllable. அதாவது adjective ஒரு syllable இருந்தா
கம்பேரிட்டிவ்க்கு ER சேர்க்கணும், சூப்பர்லேட்டிவ்க்கு ES சேர்க்கணும். அதே நோட் 2 பாருங்க. நோட் 2 add more and most before comparative adjective and superlative adjective respectively if the adjective has 2 or more syllables. அதாவது adjectiveல 2 அசையோ அல்லது 3 அசையோ இருந்தா comparative adjectiveக்கு முன்னால more வரும், superlative adjectiveக்கு முன்னால most வரும். Note 3 than is used always after comparative adjective and the is used always before superlative adjective. அதாவது comparative adjectiveக்கு பின்னால than எப்பவுமே வரும். அதே superlative adjectiveக்கு முன்னால எப்பவும் theன்ற வார்த்தை வரும். இந்த 3 நோட்ஸையும் எப்பவும் மறக்கூடாது. இதுக்கு மேல இந்த பாடத்துல நடத்துறதுக்கு எதுவும் விஷயம் இல்ல. இப்போ நாம அடுத்து பார்க்க போறது நியூ லெசன். லெசன் பேரு நவுன் கேஸ். கேஸ்னா வேற்றுமைன்னு அர்த்தம். நான் முதல்லயே சொன்னேன், தலைப்பு முக்கியம் இல்ல, நடத்துற விஷயம் தான் முக்கியம். சரி, இப்போ இந்த பாடத்துல நாம தெரிஞ்சுக்க போறது இந்த அப்பாஸ்ட்ரபி எஸ் அப்படின்னு உண்டு. இந்த அப்பாஸ்ட்ரபி எஸ் எங்கெல்லாம் போடலாம், எங்கெல்லாம் போடக்கூடாது, போட்டா என்ன மீனிங், இதெல்லாம் பார்க்க போறோம். புக்க பாருங்க. இது ரூல்ஸ் கொடுத்திருக்கேன், ஒவ்வொரு ரூலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரூல், add apostrophe s with singular noun not ending with hissing sound. hissing soundல முடியாத வார்த்தைக்கு apostrophe s சேர்க்கலாம். திருவள்ளுவர் திருக்குறள், திருவள்ளுவருடைய திருக்குறள், திருவள்ளுவர் முடியும் போது இருள முடியுது, அதனால apostrophe s போட்டிருக்கேன். கமல்ஸ் ஆக்டிங், கமலுடைய நடிப்பு, இங்க கமல்ன்ற வார்த்தை hissing soundல முடியல, கமல் இல்ல முடியுது, அதனால apostrophe s போடுறோம். சிட்டிசன்ஸ் டியூட்டிஸ், குடிமகனுடைய கடமைகள், சிட்டிசன் இல்ல முடியுது, அதனால apostrophe s போடுறோம். டாக்ஸ் தேங்க்ஃபுல்னஸ், நாயுடைய நன்றி, டாக் இட்ல முடியுது, அதனால apostrophe s போடுறோம். மதர் தெரேசாஸ் சர்வீஸ், அன்னை தெரேசாவுடைய சேவை, சா அதாவது அன்னை தெரேசான்ற வார்த்தை சால முடியுது, அதனால apostrophe s போடுறோம். இது போல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இதுக்கு கொடுத்துட்டே போலாம். ரைட். செகண்ட் ரூல பாருங்க. add apostrophe s with plural not ending with hissing sound. hissing soundல முடியாத pluralக்கு apostrophe s போடுங்க. men's college, ஆண்களுடைய கல்லூரி, men இல்ல முடியுது, அதனால apostrophe s போட்டிருக்கேன். children's day, குழந்தைகளுடைய தினம், children இல்ல முடியுது, அதனால apostrophe s போட்டிருக்கேன். oxen's shoes, எருதுகளுடைய லாடங்கள், இதுவும் பாருங்க இல்ல முடியுது, அதனால apostrophe s போட்டிருக்கேன். women's hostel, பெண்களுடைய விடுதி. இது போல எத்தனை எக்ஸாம்பிள் சொன்னாலும் இதுக்கும் கொடுக்கலாம். அடுத்த ரூல் பாருங்க. add apostrophe with singular ending with hissing sound. வார்த்தை, அதாவது நீங்க என்ன வார்த்தை கூட apostrophe சேர்க்கிறீங்களோ அந்த வார்த்தை hissing soundல முடிஞ்சா அதுக்கு வெறும் apostrophe மட்டும் சேர்த்தா போதும், எஸ் சேர்க்க வேணாம். பாஸ் கார், முதலாளியுடைய கார், பாஸ் விஸ்ன்ற சவுண்ட்ல முடியுது, அதனால வெறும் apostrophe போட்டா போதும். டாடா இஸ் லைஃப் டைம், ஆமையுடைய வாழ்நாள், டாடா இஸ் விஸ்ல முடியுது, அதனால வெறும் apostrophe போட்டா போதும். ஜீசஸ் கிராஸ், இயேசுவுடைய சிலுவை. மோசஸ் 10 commandments, மோசஸுடைய 10 கட்டளைகள். இது போல இதுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கொடுத்துட்டே போலாம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ஏற்கனவே ஹிசிங் சவுண்ட்ல முடியறதுனால இன்னொரு எஸ் போடுறதில்ல, பதிலுக்கு வெறும் apostrophe மட்டும் போட்டா போதும். சரி, அடுத்த ரூல பாருங்க. add apostrophe with plural ending with hissing sound. plural noun hissing soundல முடிஞ்சா வெறும் apostrophe மட்டும் போட்டா போதும், எஸ் சேர்க்க வேணாம். சரி, எக்ஸாம்பிள் பாருங்க. பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், பையன்களுடைய மேல்நிலை பள்ளி. கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், பெண்களுடைய உயர்நிலை பள்ளி. டீச்சர்ஸ் யூனியன், ஆசிரியர்களுடைய சங்கம். பேரண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பெற்றோர்களுடைய பொறுப்புகள். லைக் திஸ் we can give any number of examples you want. ஓகே, லாஸ்ட் ரூல பாருங்க. ரூல் 5, யூஸ் ஆஃப் ஃபார் லைஃப்லெஸ் திங்ஸ். apostrophe s அல்லது apostrophe உயிருள்ள பொருட்களுக்கு மட்டும்தான் சேர்க்கணும்.
ஒரு காலத்துல உயிர் இருந்து இப்ப இறந்திருந்தா கூட அப்பாசிட்டிவ் தான் சேர்க்கணும். இது முக்கியமான விஷயம். மதர் தெரேசா, மோசஸ், திருவள்ளுவர் இவங்கெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். இவங்க எல்லாருக்கும் ஒரு காலத்துல உயிர் இருந்தது, இப்ப இல்ல இல்லையா? இது போல இடங்கள்லயும் அப்பாசிட்டிவ் தான் சேர்க்கணும் அல்லது அப்பாசிட்டிவ் சேர்க்கணும் இடத்துக்கு ஏத்த மாதிரி. சரி, இந்த ஆஃப் எங்க வரும்னு சொன்னா உயிர் அற்ற பொருட்களுக்கு தான் ஆஃப் சேர்க்கணும். எக்ஸாம்பிள் சொல்லும்போது நல்லா புரியும், கவனிங்க. ஆஃபுக்கு என்ன அர்த்தம்? உடையன்ற மீனிங் தான். சரி, த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் ஜனாதிபதி. இது இந்தியாஸ் பிரசிடென்ட் சொல்லக்கூடாது, ஏன்னா இந்தியாவுக்கு உயிர் இல்ல. இந்த ஆஃப் எங்க சேர்க்கணும்னா எந்த வார்த்தைக்கு உடையன்ற மீனிங் வரணுமோ அதுக்கு முன்னால ஆஃப் போடணும். பிரான்சஸ் ஆஃப் த ட்ரீ, மரத்தின் கிளைகள். ட்ரீஸ் பிரான்சஸ் வராது, ஏன்னா மரத்துக்கு உயிர் கிடையாது, அதனால அது கூட அப்பாஸ்ட்ரோஃபிஸ் செய்யக்கூடாது. லா ஆஃப் நேச்சர், இயற்கையின் நியதி. நேச்சருக்கு உயிர் இல்ல, அதனால நேச்சருக்கு முன்னால ஆஃப் போட்டிருக்கேன். கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் தலைநகரம். தமிழ்நாட்டுக்கு உயிர் இல்ல, அதனால ஆஃப் போட்டிருக்கேன். இது போல இதுக்கும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். சரி, இதுக்கு மேல இந்த பாடத்துல நிறுத்தத்துக்கு எதுவும் விஷயம் இல்ல. கடைசியா இந்த நோட்டை கவனிங்க. நோட்: apostrophes or apostrophe we add only with things that are life. அதாவது apostrophes அல்லது apostrophe உயிர் உள்ள பொருட்களுக்கு மட்டும்தான் சேர்க்கணும். ஒரு காலத்துல உயிர் இருந்து இப்ப இறந்திருந்தா கூட apostrophe தான் சேர்க்கணும், புரிஞ்சுக்குங்க. சரி, இப்போ நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன், கவனிங்க. இங்கிலீஷ்ல ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய 3 விஷயம் இருக்கு. இங்கிலீஷ்ல ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய 3 விஷயம் இருக்கு. அது என்னன்னா, ஒன்னு மீனிங், இன்னொன்னு ப்ரொனவுன்சியேஷன், அடுத்து ஸ்பெல்லிங். இங்கிலீஷ்ல நாம பேசணும், எழுதணும், படிக்கணும்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் மீனிங், ப்ரொனவுன்சியேஷன், ஸ்பெல்லிங் தெரிஞ்சிருக்கணும். இந்த 3த்துல எதையாவது ஒன்ன கேர்லெஸ்ஸா விட்டீங்கன்னா அந்த 3த்துல, அதாவது ஸ்பீக்கிங், ரைட்டிங், ரீடிங், இந்த 3த்துல எதையோ ஒன்ன எழுக்கிறீங்கன்னு அர்த்தம். இதை எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றேன், புரிஞ்சுக்குங்க. மீனிங் தெரியாம பேச முடியுமா? முடியாது. மீனிங் தெரியாம எழுத முடியுமா? எழுத முடியாது. என்ன மனப்பாடம் பண்ணதை அப்படியே எழுதிடலாம், ஆனா சொந்தமா எழுத முடியாது. அடுத்து மீனிங் தெரியாம படிக்க முடியாது. மீனிங் தெரியாம அப்படியே மனப்பாடம் என்ன பண்ணலாம், நாம ஸ்கூல்ல படிச்ச மாதிரி. அடுத்து ப்ரொனவுன்சியேஷன், அதாவது உச்சரிப்பு. உச்சரிப்பு தெரியலனா என்ன ஆகும் பாருங்க. ப்ரொனவுன்சியேஷன் தெரியாம பேச முடியாது. உச்சரிக்க தெரியாம எழுதலாம், உச்சரிக்க தெரியாம படிக்க முடியாது. என்ன ஒண்ணு மனசுக்குள்ள படிச்சுக்கலாம். கடைசியா ஸ்பெல்லிங் தெரியலனா என்ன ஆகும்னா, ஸ்பெல்லிங் தெரியாம பேசலாம், ஸ்பெல்லிங் தெரியாம எழுத முடியாது. காலேஜ்ல சில ஸ்டூடெண்ட்ஸ் பாத்திருக்கேன், ஸ்பெல்லிங் தெரியலனா சேர்த்து எழுதிருவாங்க. நானே பாத்திருக்கேன். ஸ்பெல்லிங் தெரியாம படிக்க முடியாது. இப்ப புரியுதா? மீனிங் தெரியாம பேச முடியாது, எழுத முடியாது, படிக்க முடியாது. ப்ரொனவுன்சியேஷன் தெரியாம பேச முடியாது, படிக்க முடியாது, ஆனா எழுத முடியும். ஸ்பெல்லிங் தெரியாம பேச முடியும், எழுத முடியும், படிக்க முடியாது. இப்போ உங்களுக்கு மீனிங், ப்ரொனவுன்சியேஷன், ஸ்பெல்லிங் இந்த 3 எந்த அளவுக்கு பேசுறதுக்கும், எழுதுறதுக்கும், படிக்கிறதுக்கும் முக்கியம்னு தெரிஞ்சிருக்கும். அதனால இது எந்த ஒரு புது வார்த்தையை பார்த்தாலும் சோம்பேறித்தனப்படாம அதுக்கு மீனிங் என்னன்னு டிக்ஷனரியை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நீங்களே ஒரு மீனிங் கற்பனை பண்ணிக்காதீங்க. அடுத்து எந்த வார்த்தைக்கு என்ன உச்சரிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், ஸ்பெல்லிங்கும் தெரிஞ்சுக்கணும். இது போதும். உதாரணத்துக்கு PLAIT இந்த வார்த்தைய எப்படி உச்சரிக்கிறதுன்னா பிளாட்னு உச்சரிக்கணும். இங்க ஐ சைலண்ட், ஐயோ உச்சரிக்க கூடாது. அதே மீனிங் என்னன்னா பின்னல் அல்லது ஜடை அப்படின்னு அர்த்தம். இதுக்கு ஸ்பெல்லிங் என்ன? PLAIT. அடுத்து CONSCIENCE என்ற வார்த்தைக்கு மீனிங் என்ன? மனசாட்சி. அது கான்சைன்ஸ் உச்சரிக்கணும். இது என்ன மீனிங்? மனசாட்சி. ப்ரொனவுன்சியேஷன் என்ன? கான்சைன்ஸ். ஸ்பெல்லிங் என்ன? CONSCIENCE. இத பாருங்க, OVEN என்ற வார்த்தைக்கு என்ன மீனிங்னா அடுப்புன்னு அர்த்தம். ஆக்சுவலா இந்த OVEN இந்த வார்த்தைய ஓவன் உச்சரிக்கிறாங்க. ஓவன் உச்சரிக்கூடாது, அவன் உச்சரிக்கணும். அப்ப உச்சரிப்பு என்ன? அவன். சரி, ஸ்பெல்லிங் என்ன? OVEN. நிறைய பேர் இத ஓவன் உச்சரிக்கிறாங்க, முதலே சொன்னேன். அது தப்பு. ஓவன் கிடையாது, அவன் தான் இதனுடைய சரியான உச்சரிப்பு. இது போல ஒவ்வொரு வார்த்தைக்கும் மீனிங்,
pronunciation, spelling இந்த மூணு நீங்க பாத்துக்கணும். சரி, அடுத்து இன்னொரு விஷயம். இந்த கோர்ஸ்ல நீங்க படிச்சுட்டு இருக்கும்போது இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர், மேகசின்ஸ், ஸ்டோரி புக்ஸ், நாவல்ஸ் இதெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்கறத வச்சு படிச்சு புரிஞ்சுக்க முயற்சி செய்யக்கூடாது. ஏன் சொல்றேன்னா, இதெல்லாம் படிக்கும்போது அதுல உள்ள ஒரு வாக்கியத்துல நான் நடத்திய பாடத்துல இருந்து ஒரு வார்த்தை வரலாம், அல்லது நான் நடத்த போற பாடத்துல இருந்து ஒரு வார்த்தை வரலாம். நடத்தின பாடத்துல இருந்து வந்தா ஈஸியா புரிஞ்சுப்பீங்க. ஆனா நடத்த போற பாடத்துல இருந்து ஏதாவது ஒரு வார்த்தை வந்தா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அதனால இதெல்லாம் படிக்க வேணாம். அதனால இந்த கோர்ஸ் முடிஞ்ச பிறகு அதெல்லாம் படிக்கலாம்னு சொல்றேன். இப்பத்துக்கு நான் நடத்துறத மட்டும் படிச்சா போதும், வேற எதுவும் வேணாம். இன்னைய கிளாஸ்ல இது வரைக்கும் நாம என்ன பார்த்தோம்? டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன் பார்த்தோம். ERES எங்க சேர்க்கணும், மோர்மோஸ் எங்க சேர்க்கணும் இதுவும் பாத்தீங்க. அடுத்து அப்பாஸ்ட்ரோஃபிஸ் எங்க சேர்க்கணும், வெறும் அப்பாஸ்ட்ரோஃபி எங்க சேர்க்கணும், எங்க OF ஆஃப் சேர்க்கணும், இது எல்லாமே பாத்தீங்க. நான் எக்ஸசைஸ்ல என்ன செய்ய சொல்லிருக்கணும் அதெல்லாம் செஞ்சு பாருங்க. சோ டைம் ஆகுது, அதனால இதோட இந்த கிளாஸ் முடிக்கிறேன். தேங்க்யூ. இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய வீடியோ சிடியை வாங்கி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சிடிஸ் இல்லாம நீங்க என்கிட்ட நேரடியாவும் கத்துக்கலாம், ஆன்லைன்ல அதாவது ஸ்கைப் மூலமாவும் கத்துக்கலாம், அல்லது மொபைல் வழியாவும் கத்துக்கலாம். டீடைல்ஸ் வேணும்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்க 9444262000 அல்லது லேண்ட்லைன் நம்பர் 24333325க்கு கால் பண்ணுங்க. நம்ம வெப்சைட் வந்து www.sagaenglish.in. அட்ரஸ் வந்து 568 அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, சென்னை 18.